நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு எழுத்தாளரும் அரசியல் செயற்பாட்டருமான திரு வேதநாயகம் தபேந்திரன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான இந்த சந்திப்பு அரங்கம் வழமை போல எமது அரசியல் ஆய்வாளர் மெல்பர்ன் நகரிலிருந்து ராஜ் அவர்கள் எடுத்து வருகின்றார். நேர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம் திரு தபேந்திரன் அவர்களே. வணக்கம் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களே. வணக்கம் ராஜ், நீங்கள் தொடருங்கள். மீண்டும் உங்களுடன் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே பலவிதமான அரசியல் செயற்பாடுகள் ஈழத்தின், அதாவது வடகிழக்கு பகுதிகளிலே நடைபெற்று வருகின்றன. தமிழருடைய விடிவு சம்பந்தமாக அதை நோக்கி என்று சொல்லலாம். அந்த வகையிலே சில பல கூட்டங்களும் கூட அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு சில பிரகடனங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அது பற்றி முக்கியமாக உங்களுடைய விமர்சனம், உங்களுடைய கருத்து அல்லது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறதுன்றதுக்கு தான் முக்கியமாக நாங்கள் இங்கே கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையிலே சில வாரங்களுக்கு முன்னர் திருமலையிலே ஒரு பிரகடனம் ஒன்று, கூட்டம் நடைபெற்று ஒரு பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டது இருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஒரு வெளியாக சுய நிர்ணய உரிமை தமிழர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதற்கான அந்த பிரகடனம் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அது மார்ச் 12ஆம் தேதி என்று நினைக்கிறேன் வரைக்கும் அதற்கான உள்ளீடுகள் வரவேற்கப்படுகின்றன, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து. இந்த பிரகடனம் சம்பந்தமாக இதிலே ஏற்பாடு செய்யப்பட்ட அல்லது ஏற்பாட்டர்களுடைய நோக்கம் சம்பந்தமாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது அறிந்து கொண்டு அடுத்த கடைக்கு போகலாம் நினைக்கின்றேன். இது சட்டத்திறனிகள் ஒன்று கூடிய விடயத்தை தானே சொல்லுகின்றீர்கள்? திருகோணமலையிலே ஒரு 3 கிழமைகளுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு கூட்டம், அதாவது ஒரு என்ஜிஓவினால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. அதிலே ஒரு பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. வலிவ சுயநிர்ணய அடிப்படையிலே தான் எங்களுக்கான தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதனை கூடாகவும், அந்த தீர்வுக்கான முன்மொழிவுகளுக்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றி சில கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்தும் கூட கருத்துரையாளர்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. இதிலே ஒரு பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த பிரகடனமானது வெளிய சுய உரிமை எங்களுக்கு தரப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அதிலே வேலன் சுவாமி அவர்கள் மற்றும் கிழக்கு மாநிலத்து சீலன் போன்றவர்கள் அங்கே கலந்திருந்தார்கள். இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கு? இதிலே பங்கு பெற்றியவர்கள் வேலன் சுவாமிகளை விட தமிழ் தரப்பினராக யாரை? ஏனென்றால் இந்த விடயம் நான் முழுமையாக அறியாத ஒரு விடயம். நான் கேட்கின்ற கேள்வி, தமிழ் கட்சிகள் சார்பில் முன்னணி தமிழ் தேசிய கட்சிகள் கலந்து கொண்டனவா அல்லது ஒரு சிவில் சமூக அமைப்புகள் வேலன் சுவாமிகள் சிவில் சமூக அமைப்புகளாகத்தான் இந்த கூட்டம் ஒழுங்கமைப்பட்டதாகத்தான் சொல்லப்பட்டது. அங்கே தமிழ் கட்சியுடைய பிரதிநிதிகள் சம்பந்தப்பட்டதாக தெரியவில்லை. ஆனாலும் கூட கஜேந்திரன் அவர்கள் அங்கே பங்கு பெற்றிருந்தார். அந்த பங்கு பெற்றிருந்து அதிலே ஒரு ஒரு முரண்பாடான கருத்தையும் அங்கே வெளிப்படுத்தி இருந்தார் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அது சம்பந்தமாகத்தான் கேட்டிருந்தேன். அதை பற்றி நீங்கள் அறியாவிட்டால் நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகலாம் நான் நினைக்கிறேன். இதுல ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போன்றேன். என்னென்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தானே சொல்லுகின்றீர்கள் பங்கு பெற்றி? கஜேந்திரன் செல்வராசா கஜேந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். ஆமா, இதுல நான் அதுல எனக்கு அது முழுமையா அறியவில்லை. ஆனா அதுல ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த வேலன் சுவாமிகள் தொடர்பானது. அதாவது அரசாங்க தரப்பில், இன்னும் சொல்ல போனால் சிங்கள ஆட்சியாளர் தரப்பில் இந்த பௌத்த பிக்குகள் அரசியலுக்குள் நுழைந்து ஆதிக்கம் செலுத்துவது, கருத்து சொல்வதை முற்று முழுதாக வெறுப்பவர்களில் நானும் ஒருவன். அந்த வகையில் வேலன் சுவாமிகள் போன்றவர்கள் இந்த தமிழ் அரசியல் பரப்புக்குள் நுழைந்து கொள்வதை நான் அடியோடு நிராகரிக்கின்றேன். ஏனென்றால் ஆன்மீக ரீதியாக எங்களுடைய ஆறு திருமுருகன் ஐயாவை பாருங்கள். அவர் ஆன்மீகம், சமூக பணி மட்டும் செய்கின்றார். எவ்வளவு கோடான கோடி காசு அவரை நம்பி அவருக்கு ஊடாக அவர் நிர்வகிக்கின்ற சிவபூமி அறக்கட்டளை ஊடாக கொடுத்து
நிறைய பணிகளை செய்கின்றார். நான் ஒரு சமூக சேவை உத்தியோகத்தராக 24 வருடங்கள் வாழ்ந்த நான் அரச சேவையில். அந்த வகையில் அவருடைய பெருமதி எனக்கு தெரியும். அதுபோல வேலன் சுவாமிகள் அவர்களும் ஏனைய மதம் சார்ந்தவர்களும் செய்யலாமே ஒழிய, இந்த தமிழ் அரசியல் பரப்புக்குள் இவர்கள் வரக்கூடாது, வரவே வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் அடுத்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். சரி. ஆனாலும் கூட அவர் இந்த P2P சம்பந்தமான அந்த முயற்சிகளை தான் எடுத்து அதிலே வெற்றிகரமாக முடித்துள்ளதாகவும் கூட சில பிரச்சாரங்களை செய்து வருகின்றார். அதாவது 2020 20ஆம் ஆண்டு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை ஆ, அந்த நிகழ்ச்சி ஆமா. திட்டம் தானே? ஆம். அது தமிழரசு கட்சியினுடைய முனைப்பில் சுமந்திரன் அவர்களுடைய ஏற்பாட்டில் சாணக்கியன் அவர்கள் இணைந்து, அதாவது வடக்கு கிழக்கு இணைந்து ஒரு ஒரு எழுச்சிகரமானதாகவும் மக்களினுடைய கருத்துக்களை ஈர்ப்பதாகவும் மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. அதில் இவரோடு தனிநபராக அதனுடைய எழுச்சிகரம் என்ன கண்ணால் கண்டு நான் சாவச்சேரியால் வரும்பொழுது நான் பார்வையாளராக நின்றேன். அது ஒரு மிக திறம்பட ஒரு உணர்ச்சி பூர்வமாக மக்கள் எழுச்சி கொள்ளக்கூடியதாக நடைபெற்ற ஒன்று. இவர் வேலன் சுவாமிகள் இதில் ஒரு பங்கு பெற்றினராக அவரை குறிப்பிடலாம் ஒழிய, அவர்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய அச்சாணி அடிநாதம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஆனால் அவருடைய பேட்டிகள் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதா இருப்பது, அவரும் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற சீலன் என்பவரும் தான் இதிலே முக்கியமாக வேலன் சுவாமி அவர்களும் தான் இதிலே முக்கியமான அந்த முன்முயற்சியை எடுத்து இப்படியான ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அதாவது P2P ஒலிகண்டி முதல் பொத்துவில் வரையிலான அந்த அமைப்பை ஏற்படுத்தி அதற்கான முன்முயற்சிகளும் எடுத்து அங்கே சென்று பொத்துவிலிருந்து அந்த பேரணி ஆரம்பிப்பதற்கான அந்த உத்வேகத்தை கூட கொடுத்து அந்த அந்த போராட்டத்தை ஆரம்பித்ததாகவும் தங்களுடன் சேர்ந்து அரசியல்வாதிகள் வந்ததாகவும் தான் அவருடைய வாக்குமூலங்கள் அல்லது பேட்டிகள் எல்லாம் இருந்தனவே. இதில் என்னென்றால் நான் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி, வெற்றிக்கு 100 தந்தைகள் ஒன்று, தோல்வி ஒரு அநாத குழந்தை. இது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. அது ஒரு வெற்றிகரமாக அது சுமந்திரனுடைய ஆளுமையும், அவர் சார்ந்த இளைஞர்களும், சாணக்கியன் சார்ந்த இளைஞர்களும் உடைய வெற்றிதான் ஒழிய, இவர் உரிமை கோருவதற்குள்ள தார்மீக பொறுப்பை நான் முழுதாக நிராகரிக்க முடியாது. நான் கூட சொல்லலாம், இதில் என்னுடைய பங்களிப்பு தான் இருந்தது. அதுபோல வேலன் சுவாமிகள் உரிமை கோருவது என்னை பொறுத்தவரையில் அவருடைய உழைப்பால் கிடைத்ததல்ல. இது வேறொரு உழைப்பை பிழையாக உரிமை கோருகின்றார் என்பது என்னுடைய கருத்து. இதனை விடுத்து வேற கேள்விகளை நிச்சயமாக 6 வருடங்கள் இந்த மார்ச் மாதத்துடன் அது முடிவடை போகின்றது. அடுத்ததாக தமிழ் கட்சிகளை இணைத்து ஒரு தேர்வு திட்டம் சம்பந்தமாக சுவிஸ் தூதரகம் ஒரு ஏற்பாட்டை மேற்கொண்டிருந்ததாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அது பின்னர் கஜேந்திரகுமார் 19ஆம் தேதி என்று நினைக்கிறேன் பிப்ரவரி. அதற்கு முன்னில் கஜேந்திரகுமார் அவர்கள் 15ஆம் தேதி பிப்ரவரி ஒரு கூட்டத்தை கூட்டியதன் காரணமாக அந்த சுவிஸ் தூதரத்துடைய அந்த கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர்களுக்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசியல் கட்சிகளுக்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்கள் உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதிலே சுவிஸ் தூதரத்திலே என்ன காரணத்துக்காக அந்த கூட்டம் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, அதாவது அதனுடைய நோக்கம் என்ன என்பதையும், கஜேந்திரகுமார் தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்று அங்கே திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலே தமிழர்களுக்கான தீர்வுக்கான முயற்சிக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்ற வகையான ஒரு தீர்மானமும் எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இதுவரைக்கும் இரு நாடு ஒரு தேசம், இரு தேசம் ஒரு நாடு ஏதோ ஒன்று வச்சிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது திம்பு கோட்பாடு அடிப்படையிலான தீர்வு தான் தமிழ் மக்களுக்கு பொருத்தமாக அமையும் என்ற விதமான ஒரு தீர்மானம் அங்கே எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதிலே என்ன அங்கே நடைபெற்றது என்பதை பற்றி ஏதாவது கூடுதலான விமர்சனங்கள் கொடுக்க முடியுமா? இந்த கஜேந்திரகுமார் கூட்டத்திலே முக்கிய தமிழ் கட்சி ஆகிய தமிழிசை கட்சியோ அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ பங்கு பெற்றவில்லை. அவருடைய கட்சியும் அவருடைய கூட்டணியை சேர்ந்தவர்களும் சில சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டதாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது.
ஆமாம். இந்த நீங்கள் சொன்ன விடயம் நான் பத்திரிகை செய்திகள், ஊடக செய்திகள் ஊடாக அறிந்த விடயம்தான். ஆனால் 100% சுவிஸ் தூதருடைய முன்னெடுப்பு என்ன நடைபெற்றது? அதற்குரிய சாத்தியப்பாடுகள் என்ன என்று சொல்லி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இப்ப சுவிஸ் தூதரகம் வந்து ஒரு மனிதாபிமான ரீதியாக இலங்கை தமிழர்களுடைய இழப்புக்கள், இவருடைய மிக நீண்ட கால போராட்டம், இதில் சமகால தலைமுறையில் நீங்கள் எல்லாம் வருகின்றோம். உங்களுடைய வாழ்க்கை, நான் இந்த தாயகத்திலேயே தொடர்ந்து இருந்த நான் இதனுடைய முழு துன்பகரமான நிகழ்வுகளையும் அனுபவித்து அதிலிருந்து தற்போது போராட்ட நிலையில் வாழ்ந்து வருகின்றோம். தற்போதுள்ள அரசாங்கத்தின் வழியாக ஒரு ஒரு தமிழர்களுக்குரிய வெளிய சுயநிர்ணயமோ, உள்ளக சுயநிர்ணயமோ நிர்ணய உரிமையோ கிடைக்கின்றதோ இல்லையே, ஆனால் தற்போதைய அரசாங்கம் தொடர்பாக ஒரு நம்பிக்கையான நிலைப்பாடு எனக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. இதில் தாயகத்தில் எங்களுக்குரிய உரிமைகள் என்பதை விட சமமான இலங்கையராக வாழக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கை ஏன் வந்தது என்றால், இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னர் திருகோணமலை கோட்டைக்கு போகும் வழியிலே இருக்கின்ற அ அதாவது கெஸ்பாவ தேரர்களும் அவர்களுடைய தலைமையிலான பிக்குகள் சேர்ந்து ஒரு 10 பேர். ஒரு இரவில் புத்தர் சிலையை வைக்க வழிக்கிட்டு தமிழ் தரப்பினுடைய ஆக்ரோஷமான எதிர்ப்பு காரணமாக அதனை வெளியே சென்று பிற சிங்கள மக்களுடைய ஆக்ரோஷமான எதிர்ப்பு காரணமாக பாராளுமன்றத்தில் விமல் ரத்நாயக்கா உரையாற்றி பகல் 11 மணிக்கு அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட திரும்ப வைக்கப்பட்ட பின்னர் இந்த அனுரகுமார் அரசாங்கம் என்ன செய்தார்கள்? கரையோரம் பேணல் திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை போன்றவற்றினுடைய சட்டங்களை அனுமதிகளை பெறாமல் இவர்கள் புத்தர் சிலையை வைத்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த கஸ்பாவ தேரர் உட்பட 1 மாதமாக மாறி மாறி விளக்கமறியல் வைத்திருந்தார்கள். அதாவது ஒரு திருவோணமலை பஸ் நிலையத்தில் நீங்கள் சென்று பாருங்கள், ஒரு பெரிய புத்தர் சிலை. நான் நினைக்கிறேன் 2000 அந்த யுத்த கால 2005ஆம் ஆண்டு வைக்கப்பட்டது. 5ஆம் ஆண்டு கால பகுதியில் பெரிய ஒரு ஹர்த்தால் நடைபெற்று 1 மாதமாக வடக்கு கிழக்கு மாகாண சபை இயங்க விடாமல் கூட செய்யப்பட்டது. அப்படியான ஒரு கொலைகளும் அங்கே இடம்பெற்ற அந்த நேரத்திலே படுகொலைகளும் அப்படியான ஒரு அடாத்தான விஷயத்தை அங்கீகரித்தது அப்போதைய 2005 என்றால் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் வந்த ஆரம்பம். இப்பொழுது கஸ்பாவ தீரர்களையும் அந்த சிலை வைத்தவர்களையும் கொண்டு போய் அடைத்து விட்டார்கள் 1 மாதம் என்ற வகையால். அதாவது ஒரு இந்த புதிய அரசாங்கத்தினுடைய போக்கில் ஊடாக இப்படியான பௌத்த பிக்குகளினுடைய மேலாதிக்கத்தை அடக்கி தண்டிக்கின்ற இந்த அரசாங்கத்தின் ஊடாக இந்த தமிழ் மக்களுக்கு எதுவும் பெற்றுக் கொடுக்கலாமா என்று சுவிஸ் தூதரகம் நினைத்து அதற்குரிய ஆரம்பகட்ட முயற்சியாக இந்த நகர்வை மேற்கொண்டிருக்கலாம். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அதாவது தமிழீழம் என்றது காலாவதியாகி போன கனவு. சுயநிர்ணய உரிமை சமஷ்டி என்பதும் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்றாகத்தான் நினைக்க வேண்டும். ஏனைய இலங்கை மக்கள் அனுபவிக்கும் உரிமை போல நாங்களும் அனுபவிக்கணும். இப்பொழுது நான் கச்சதீவு பெருநாளுக்கு போய் வந்த நான் இந்த பிப்ரவரி கடைசி கிழமை போய் வந்த பொழுது பார்த்தேன், அந்த சிங்கள யாத்திரியர்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய இலங்கை யாத்திரியர்கள் 9300 பேரும், இந்தியாவிலிருந்து 4000 பேரும் வந்தது. இந்த 9300 இலங்கை யாத்திரியர்களில் கிட்டத்தட்ட அரைவாசி சிங்கள மக்கள். ஆனால் கடற்படையினர் அவர்களை முன்னுக்கு வருங்கள், இது எங்களுடைய மக்கள், எங்களுடைய நாடு என்று சொல்லி எந்தவித வற்புறுத்தலும் பலாத்காரமும் இல்லாமல் எல்லோரும் வரிசையின் ஒழுங்கின் அடிப்படையில பதிந்து படகேறினோம். இது முந்தி நடைபெறவில்லை. அந்த வகையில் இந்த அரசாங்கம் தொடர்பான ஒரு நம்பிக்கை வந்து இந்த மக்களிடத்தில் வருகின்றது. எதிரி கட்சி என்று இருப்பவர்கள் மாதிரி நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய மனச்சாட்சிப்படி சொல்லுகின்றேன். இந்த கெஸ்பாவதீரரை பிடித்தடைத்ததும், கச்சதீவு பெருநாளுக்கு சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் வந்த வரிசை முறைப்படி படகேறி கச்சதீவு போய் வந்ததையும் வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது, நாம் சமமான இலங்கையராக மதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை இந்த அரசாங்கம் தோற்றுவிக்கின்றது. இதுவே போதும் என்று நினைக்கின்ற ஒரு மனப்பான்மை இந்த போராடி களைப்பு அயற்சி காரணமாக அவருக்கு வந்துவிட்டது. அப்படியானால் அந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவாகிய திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலே எங்களுக்கான தமிழுக்கான தீர்வு எடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த முன்மொழிவை நீங்கள்
நிராகரிக்கிறீர்கள் அல்லது தி- திம்பு கோட்பாடு சாத்தியமற்றது என்பது என்று சொல்றீர்கள்? 1985 இருக்க வேண்டும். ஆ, அதாவது தமிழ் இயக்கங்களின் பிரதான இயக்கங்கள் விடுதலை புலிகள், டெலோ, புளோட், ஈரோஸ், இபிஆர்எல்எஃப். ம். இங்க இந்த அதனுடன் சேர்ந்து தமிழர் விடுதலை விடுதலை கூட்டணி, கூட்டணி. அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி. பிறகு 2004 ஆனந்த சங்கரி ஐயாவினுடைய முரண்பாடு காரணமாகத்தான் தமிழரசு கட்சி திருப்பி மீள புதுப்பிக்கப்பட்டது. அந்த திம்பு கோட்பாட்டில் ஒற்றுமையாக தமிழர் தரப்பு நின்ற பொழுது சிங்கள தரப்பு எதிர்த்தரப்பாக நின்று, நான் நினைக்கிறேன் அந்த வவுனியாவில் அப்பொழுது ஒரு பெரிய படுகொலைகள் நடந்ததனால் தான் அந்த பேச்சுவார்த்தை குழம்பினது என்று நினைக்கின்றேன். 85 திம்பு கோட்பாட்டு கூட்டம் பூட்டான்ல நடைபெற்றது. பூட்டான் நேரம் திம்பு. அந்த திம்பு கோட்பாடு அந்த கால பகுதியில ஒரு சமமாக இலங்கை தமிழர்கள் தொடர்பான உரிமைகள், தாயகம், சமஷ்டி தொடர்பாக கூறப்பட்ட விடயம்தான். அந்த விடயத்துக்கு அப்பால் சென்று 87 இலங்கை இந்திய சமாதான உடன்படிக்கை செய்யப்பட்டு ஜூலை 29 செய்யப்பட்டு 30 இந்திய படைகள் தொடர்ச்சியாக விமானங்கள் நூற்றுக்கணக்கில் பறந்து கப்பல் மூலம் வடக்கு கிழக்கில் பாதுகாப்பிற்கென்று வந்தார்கள். அப்பொழுது அந்த ஜிஆர் ஜெயவர்த்தனா பற்றி எங்களுடைய திருநாவுக்கரசு ஆய்வாளர், விடுதலை புலிகளுடைய ஆய்வு களத்தில் நீண்ட காலம் இருந்தவர், அவர் சொல்லுவார், கடிக்கவரின் நாயை காவல் நாயாக மாற்றுவதில் சிங்களவர்கள் ராஜதந்திரிய மிக்கவர்கள் என்று. அதாவது இந்திய படைகள் தமிழர்களை காக்க வந்த இந்திய படைகளை குமரப்பா புலேந்திரன் போன்றவர்களை பிடித்து அடைத்ததும், அவர்களுக்கு கொடுத்த சாப்பாட்டில் சைனட் குப்பிகளை விடுதலை புலிகள் இயக்கம் அனுப்பி அவர்களை தற்கொலை செய்ய தூண்டியதும், இந்த காவல் காக்க வந்த இந்திய படை எங்களை நோக்கி, அதாவது முதல் விடுதலை புலிகள் தாக்குதலை தொடங்கி சுடத் தொடங்கியது. அப்ப அந்த வகையில சொல்ல போனென்றால், எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை இதுல தவற விட்டதுல ஜிஆர் ஜெயவர்த்தனாவினுடைய அரசியல் வஞ்சகம், சாணக்கியம் ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்களும் ஒரு தூர நோக்கில்லாமல் செயற்பட்டுள்ளோம் என்பது மறக்க முடியாத உண்மை. 90 மார்ச் மாதம் ஜனவரி 21 யாழ்ப்பாணத்திலிருந்து இந்திய படைகள் வெளியேறி காங்கேசந்துறை பலாலியில் போய் ஒதுங்கி கண்டார்கள். கப்பலேறி தமிழகத்துக்கு போவோம். மார்ச் மாதம் திருவோணமலையிலிருந்து இந்திய படைகள் முற்றாக வெளியேறும். அப்பொழுது வரதராஜ பெருமாள் ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு பேட்டி கொடுத்து விட்டு விமானம் ஏறி சென்றார் ஒரிசாவுக்கு. சொன்னார், எங்களுடைய தமிழர்களுக்காக இந்திய படைகள் வந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்து விட்டோம். அதாவது எங்களை காப்பாற்ற வந்த இந்திய படைகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. இனிமேல் எந்த காலமும் இந்தியா எங்களுக்கு உதவவும் வராது, எங்களுக்காக படைகளை அனுப்பாது. இதுதான் இறுதியான நாங்கள் வரலாற்றில் மாபெரும் துரோகம் இழைத்து விட்டோம் என்று வரதராஜ பெருமாள் சொன்னார். இது ஒரு விடயம். இந்திய படைகள் தமிழகத்திற்கு போன பொழுது 90 மார்ச் மாதம் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கின்றார். தமிழக துறைமுகத்தில் அவர்கள் இறங்கி பிறகு விமான போயிரதங்கள் மூலம், பஸ்கள் மூலம்தான் அந்த படை வீரர்கள் தங்களுடைய பிரிகேடுகளுக்கு சென்றடைந்தார்கள். அப்பொழுது கருணாநிதி வரவேற்கவில்லை. சொன்னார், தமிழர்களை கொன்ற இராணுவம் வருகின்றது, நான் வரவேற்க மாட்டேன் என்று மத்திய அரசாங்கத்துடன் முரண்பட்டாலும் பரவாயில்லை, தமிழக மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கருணாநிதி சொன்னார், தமிழர்களை கொன்ற இராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன் என்று. இது ஒரு அந்த நேரத்திலே திமுக இந்திய மத்திய அரசாங்கத்திலே ஒரு அங்கமாக இருந்து கொண்ட போதிலும் கூட என் இன மக்களை கொண்ட இராணுவத்தை வரவேற்பதற்கு நான் செல்ல முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார். இது ஒரு கட்டம். அடுத்ததாக 91 மே 21 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அது கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள், புலன் விசாரணைகளின் அடிப்படையில் விடுதலை புலிகள் தான் இதில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று நிரூபணமாயிட்டது. 2002 மே மாதமாக இருக்க வேண்டும். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் எல்லா சர்வதேச உள்ளூர் ஊடகவியலாளர்களை சந்தித்த பொழுது ராஜீவ்காந்தியினுடைய கொலை தொடர்பாக கேட்டபோது ஒரு துன்பகரமான நிகழ்வு என்று சொல்லி அதனை ஒரு மறைமுகமாக ஏற்றுக்கொள்வது போல் என்ற ஒரு தன்மையிலும் அதனை செய்துள்ளார். அதொன்று. மற்றது இந்த 2009 யுத்தம் முடிந்து இறுதி கால பகுதியில தமிழகத்தில செம்மொழி மாநாடு நடைபெற்றது. அப்பொழுதும் கருணாநிதி தான் முதலமைச்சர்.
2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அப்பொழுது பேராசிரியர் சிவத்தம்பியை செம்மொழி மாநாட்டுக்கு போகக்கூடாது, தமிழர்களை கொல்வதற்கு இந்திய ராணுவத்துக்கு துணை செய்தவர்களில் கருணாநிதியும் ஒருவர், நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லி அவரை மறுத்தவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், கருணாநிதியை நம்பியா போராடினீர்கள், என்னென்று கருணாநிதியை பழி சொல்லுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த விமானம் ஏறி சென்றார். இப்படியாக இந்த திம்பு கோட்பாட்டில் இருந்து சமகால அரசியல் வரும் வரையும் ஒரு அதாவது வரலாற்று போக்கினுடைய திருப்பங்கள் பல முறை. எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொன்ன ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு இந்த கேள்வியின் விடையை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். அவர் சொல்லுவார், நீங்கள் இந்தியாவுக்கு போய் பிரயோசனம் இல்லை, கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு போய் பிரயோசனம் இல்லை, பிரித்தானிய தூதரகத்துக்கு போய் பிரயோசனம் இல்லை, என்னிடம் வாருங்கள், நான் தான் நாட்டு தலைவர், என்னிடம் வாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை கூறுங்கள், சாத்தியமான வழிகளில் விட்டு கொடுப்போம், விட்டு கொடுத்து நாங்கள் தீர்ப்போம், நீங்களே அங்கே போகின்றீர்கள், நீங்கள் பிரச்சனைக்குரிய அதிகாரத்தை தரக்கூடியவர்கள் நாங்கள் அல்லவா. அதனை இந்த தமிழ் அரசியல் தரப்புகள் செய்யாமல் ஒரு பாசாங்க அரசியலும் ஒரு பிரச்சனைகளை பின்போடும் அரசியலும் செய்ததன் விளைவுதான் இலங்கை தமிழர்களின் கலாச்சார தலைநகரம், இலங்கை தமிழர்களின் தலைவர்கள் உருவான யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ள முடிந்தது. வரலாற்றின் ஏற்பட்ட களைப்பு, அயற்சி, துயரம். ஆனால் ஒரு விடயத்தை கேட்கலாம். அண்மையிலே இந்த இளங்கலை மன்றத்திலே நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 180 பேருக்கு உட்பட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ஊடகவியலாளர்கள், மூத்த என்ன சொல்லாது அரசியல் ஆய்வாளர்கள் எல்லோருமே கலந்து கொண்டு ஒரு ஒரு முடிவாக சமஷ்டி தான் தீர்வு, அரசாங்கத்துடன் பேசுவதாக இருந்தால் சமஷ்டி அடிப்படையில் தான் பேச வேண்டும் என்று ஒரு நான் நினைக்கிறேன் மேக்சிமம் ஒரு 300 பேர் இருப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த குழுவினர் தானே இவ்வாறான, அதாவது நீங்கள் சொல்லுகிற விடயங்களுக்கு விடயங்களை எல்லாம் புறக்கணித்து இதுதான் தமிழர்களுக்கான ஒரு வழி என்று தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே, அது சட்ட ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவோ அவை பொருத்தமாக இருந்தாலும் மக்களுடைய மனங்களை புரிந்து கொள்ளாத ஒரு அரசியல் குழுமம் ஒன்று யாழ் மையவாத அரசியலில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லையோ? இதுல என்னவென்றால், அதாவது நடைமுறைக்கு சாத்தியமாக அரசாங்கம் விட்டு கொடுக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் கேட்கின்றோமா என்பது முதலாவது கேள்வி. திருவண்ணாமலை புத்தர் சிலை விவகாரத்தை பாருங்கள். இரவு 11 மணிக்கு தமிழ் தரப்பினுடைய ஆக்ரோஷமான எதிர்ப்பை கண்டு பின்வாங்கினார்கள். இரவோடிரவாக சமூக வலைத்தளங்களில் சிங்களவர்கள் பொங்கி எழுந்தார்கள், பொழிந்து தள்ளினார்கள். அடுத்த நாள் பாராளுமன்றத்தில் அமைச்சரே சொல்கின்றார், நாங்கள் சிலையை பாதுகாப்பாக ஒன்றை வைப்போம் என்று வைத்துவிட்டு ஓசைப்படாமல் அந்த சம்பந்தப்பட்ட தீரர்களையும் ஒரு 10 பேரையும் பிடித்து தொடர்ச்சியாக 1 மாதம் விளக்க முறையில் அடைத்தார்கள். இது போன்ற நல்லெண்ண சமிக்ஞைகள் எங்களை கிடைக்கின்ற பொழுது சிங்கள பேரினவாதத்தை தூண்டாதபடி, இப்பொழுது வடமராட்சி அல்வா வடக்கில் ஒரு பெரிய ஒரு காணி ஒன்று விடுவித்தார்கள், ஒரு இராணுவ தளம், கிட்டத்தட்ட 40 பிறப்பு காணி. எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் ஓசைப்படாமல் படையினர் வெளியேறினார்கள். அதுபோல் ஓசைப்படாமல் அவர்கள் செய்கின்ற, உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இன்று கடவுச்சீட்டு அலுவலகம் வந்துவிட்டது. வடபிராந்திய மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் முன்பு மைத்திரிபால அரசாங்க காலத்தில் வந்துவிட்டது. வடபிராந்திய மோட்டார் போக்குவரத்து, இப்படியான பிராந்திய அலுவலகங்கள் தேசிய அடையாள அட்டை பிரிவு வவுனியாவில் வந்துவிட்டது. இது போன்ற அதிகார பரவலாக்கங்கள்லாம் சாத்தியம். இது ஒரு அரசியல் கட்சிகளினுடைய நிகழ்ச்சி நிரலுக்காக இந்த விரிவுரையாளர்கள் இப்படியான என்னன்னு சொல்றது, அச்சுறுத்தும் பாணியிலான போராட்டத்தை அரசாங்கத்துக்கு முன்னெடுத்தாலும் அவர்கள் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது அண்மை காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், தேசிய தினம் February 4 இலங்கையினுடைய சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடி காட்டின 30 மாணவர்களுடைய படங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து அவர்களை இப்பொழுது விசாரணைக்கு அழைத்துள்ளார்கள். அப்ப இதெல்லாம் அவர்கள் மாவீரர் தினத்தை பகிரங்கமாக அங்கீகரிக்காமலே அந்த இல்லங்களில் விளக்கேற்றி வழிபட விட்டிருக்கின்றார்கள், அஞ்சலி செலுத்த விட்டிருக்கின்றார்கள். அது போன்றவற்றை சட்ட ரீதியாக மௌனமாக விட இந்த கோத்தபாய அரசாங்கம் இருந்தபோது, மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இருந்த பொழுது
உங்களால் ஏன் விளக்கேற்ற இயலாமல் போனது? ம். பிடித்து அடைத்தார்கள். ஆகவே நடைமுறைக்கு சாத்தியமாக அவர்களுடன் இணங்கி ஒரு மென்மை போக்கின் ஊடாகத்தான் செல்லலாம். இந்த வடக்கு மாகாண சபை 2013 அக்டோபரில் ஒன்று கூடிய போது முதலாக மலர்ந்தது தமிழர் அரசு என்று பத்திரிகையில் விளம்பரம் உதயன் பத்திரிகையில பெரிய செய்தி வந்தது. இந்த வடக்கு மாகாண சபை என்ன நடந்தது? ஒரு சுமூகமாக ஓடி பிறகு விக்னேஸ்வரனுக்கும் சுமந்திரன் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில பெரிய வெட்டுப்பாடு வந்து இந்த மாகாண சபை ஒரு செயலற்ற நிலைக்கு சென்றது. 120 நியதி சட்டங்களை நிறைவேற்றி இருந்தால் இந்த மாகாண அரசு வந்து ஒரு சுயாட்சியுள்ள அரசாங்க இயங்கக்கூடிய இருக்கணும். இந்த ஒரு 20 நியதி சட்டங்கள் ஸ்டாட்யூட் ஏற்றினார்கள். அதில் ஒன்று பிரதானமாக சொல்லக்கூடியது வடமாகாண இறைவெறி திணைக்களம். அதனால் இங்கு விற்பனையாகின்ற கொள்வனவு செய்யப்படுகின்ற காணிகளினுடைய பெறுமதிக்கு வருகின்ற முத்திரை வரி மாகாண சபைக்கு போன்றது. மிக அண்மையில் நான் கொழும்புக்கு சென்ற பொழுது போதேன், மேல் மாகாண சபையில் மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்ற ஒரு அலுவலகத்தை ஒரு இடத்தில் கண்டேன். விசாரித்த போது சொன்னாங்க, ஸ்டாட்யூட் நியதி சட்டத்தின் ஊடாக இந்த மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை வந்துள்ளது. அதுபோல் நாங்களும் 38 மாகாண சபை உறுப்பினர்களில் 30 உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள், மிக பெரும்பான்மை 3/2. அதனை வைத்துக்கொண்டு நியதி சட்டங்களை இயற்றி இந்த சுயாட்சி சமஷ்டி என்பவற்றை நாங்கள் எழுத்தில் இல்லாமல் இந்த நியதி சட்டங்களினூடாக வடக்கு மாகாணத்தை பின்னர் கிழக்கு மாகாணத்தை உருவாக்கி நாங்கள் செய்திருக்கலாம். அதை செய்யாமல் யார் பெரியவன், நான் கொண்டு வந்த முதலமைச்சர் என்னுடைய சொல்லித்தான் கேட்க வேண்டும் என்று எங்களுக்குள் வெட்டுப்பழி குத்துப்பழி ரீதியாக நாங்கள் கிடைத்த வாய்ப்பை சீரழித்து விட்டோம். அதன் விளைவுதான் இன்று தென்பகுதி கட்சிகள் வந்து நிற்கின்றது. என்னுடைய ஒரு நண்பர் ஒரு ஆள் நேற்று சொன்ன ஒரு பழமொழி, ஒரு 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 தத்துவார்த்த மொழி உடனடியாகவே என்னுடைய ஃபேஸ்புக்கில் முகநூலில் போட்டேன். தமிழ் தேசியம் பழைய பாவாடையை கட்டிக்கொண்டு இப்பொழுதும் பெனவடலிக்குள் நிற்கின்றது. அவர்கள் வெளியே வந்து புதிய தலைமுறை, அதாவது 90ஆம் ஆண்டுக்கு பின்பு பிறந்தவர்களும் 2007-8 வரையும் பிறந்தவர்கள் புதிய வாக்காளர்கள் தான் இப்பொழுது ஆட்சியை தீர்மானிக்கின்றார்கள். அவர்கள்தான் என்பிபிக்கு 3 ஆசனங்கள் கிடைப்பதற்கு வாக்களித்தார்கள். இவர்களை கவனிக்காமல் பழைய வாக்காளர்கள் நின்று இவர்கள் தோற்று போன ஒரு அரசியல்வாதிகளா வந்து விட்டார் என கூறினார். தமிழ் சட்டத்தரணிகள் சங்கமானது ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதன் மூலம் தமிழ் மக்கள் சார்பாக ஒரு ஒருமித்த கருத்தை அல்லது தீர்வை முன்வைப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அந்த கூட்டம் நடைபெற்றது. அதிலே அனைத்து கட்சியினுடைய பிரதிகளும் பங்கு பெற்றிருந்தார்கள். இதனுடைய செயற்பாடு எப்படி இருக்க போகின்றது, வெற்றி தோல்வி எப்படி அமைய போகின்றது என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், தமிழ் சட்டத்தரணிகள் என்னும் போது இதுல ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். முந்திய காலம், அதாவது சட்டத்திறனிகள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்ற ஒரு காலம் இருந்தது. பெரும்பான்மையாக சட்டத்திறனிகள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்தார்கள். பின்னாளில் மெல்ல மெல்ல சட்டத்திறனிகள் அல்லாத சாதாரண அவர்களும் சாமானியர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்தார்கள். வந்ததன் பின்னர் அவர்கள் வந்து, அதாவது சட்டத்திறனிகள் மட்டுமில்ல சாமானியர்களும் அரசியலை தீர்மானிக்கலாம் என்று சொல்லி வந்தது. அதற்கு பின்னாளில் விடுதலை இயக்கங்கள் உருவாகி 83ஆம் ஆண்டு ஜூலை இன வன்முறைக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த தமிழ் இயக்கங்களுக்கு பயந்து எல்லோருமே இந்தியாவுக்கு ஓடி சென்ற காலமும் இருந்தது. இங்கிருந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சுந்தரம், தர்மலிங்கம் போல சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த சட்டத்திறனிகள் தான் அரசியலை தீர்மானிக்கலாம் என்ற அந்த கெனடியினுடைய வகிபாகம் கிட்டத்தட்ட மிக குறைந்த ஒரு பங்களிப்பில். இப்பொழுது சொல்ல போனால் சுமந்திரன் இப்பொழுது உறுப்பினராக அல்ல, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இந்த தமிழ் சட்டத்திறனிகள் தமிழ் கட்சிகளை ஓரணியில் திரட்டுவது உண்மையாக வரவேற்கக்கூடியது. கட்சி பேதங்களுக்கு அப்பால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆக தேசிய மக்கள் சக்தி என்பிபிக்கு எதிராக எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு போலியான கோஷத்தின் கீழ்தான் இவர்கள் ஒன்றுபடுவார்களாக இருந்தார்.
இது ஒரு போலியான ஒற்றுமையாகத்தான் இருக்கும். இரண்டாவதாக, வரப்போன்ற மாகாண சபை தேர்தலை குறிவைத்து இந்த தமிழ் தரப்புகளை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். சென்ற தேர்தலை பாருங்கள். என்பிபி தமிழ் தேசிய மக்கள் சக்தி 80,000 வாக்குகளை எடுத்து 3 ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. இலங்கை தமிழரசு கட்சி 63,000 வாக்குகள் எடுத்து ஒரே ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டது. அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் ஆகினார், 27,000 வாக்குகளை பெற்றார். இது என்னென்றால் ஒரு விஷயம், அந்த ஆகக்கூடின வாக்குகளை பெறுகின்ற கட்சிக்கு ஒரு ஆசனம் போனஸா போயிடும். அப்போ 1 வைத்து விட்டு 5 கழிக்க வேண்டும். பிறகு 5 வீத வாக்கு எடுத்த கட்சியோ சுயேட்சைகளுக்கு ஒரு ஆசனம், அதிலேயும் 1 வைத்து விட வேண்டும். அப்ப அர்ச்சுனாக்கு 1 போன பொழுது மிச்ச 4 ஆசனங்களையும் பங்கிட்டார்கள். ஆகவே இந்த தமிழ் சட்டத்திறனிகள் இந்த வாக்கு வீதாசாரத்தினுடைய சகட ஓட்டம், அதாவது தமிழ் கட்சிகள் ஒற்றுமைப்பட்டால் இந்த 80,000 விட இவர்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகளுக்கு மேலே இருக்கின்றது. இதனை ஓரணியில் திரட்டி தேசிய மக்கள் சக்தியை வெல்வதற்கான ஒரு ஒரு பொறிமுறையாக இந்த ஒற்றுமை இருக்கக்கூடாது. உண்மையாகவே தமிழ் மக்கள் இழந்தவை, போராடியவை எல்லாம் அதிகம். அந்த தியாகத்தின் பரிசாக இவர்கள் ஒற்றுமைப்பட்டு தமிழ் மக்களுக்குரிய வாழ்வியலை ஒரு சுபீட்சமான எதிர்காலத்தை நிற்க வேண்டும். இந்த தேசிய மக்கள் சக்தியை எடுத்து பார்த்தால் 71 ஏப்ரல் 5ஆம் தேதி ஜேவிபி கிளர்ச்சியினூடாக தொடங்கினார்கள். பின்னர் 87 இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது ஜிஆர் ஜெயவர்தனா வஞ்சகமாக, இவர்கள் எந்த விதமான தொடர்பும் இல்லாத இவர்களை வஞ்சகமாக தடை செய்து இவர்களை ஆயுதம் தூக்க வைத்தார்கள். இது 2வது பெரிய கிளர்ச்சி. பிரேமதாச ஜனாதிபதியாயிருந்து மிக கொடூரமாக அடக்கி அழித்து இந்த கிளர்ச்சி அடக்கினார்கள். 71 ஏப்ரலில் தொடங்கிய இவர்களுடைய அரசியல் கனவை 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜனாதிபதியாகவும் 2024 நவம்பர் 14ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் 159 ஆசனங்களை பெற்றும் அடைந்தார்கள். ஆக 53 வருட போராட்டம். அதுபோல் தமிழர்களும் 83 இருந்து நாங்கள் கணக்கு பார்த்தாலும் இப்பொழுது 43 வருடங்கள் வந்து விட்டோம். நாங்களும் அந்த 51 வருடங்கள் கணக்கில் வெல்வதற்குரிய பூகோள சாதகங்கள், போராட்ட கள நிலைமைகள் எங்களுக்கும் அமையலாம். நாங்கள் செய்த வரலாற்று துரோகம், தமிழகம் இந்தியாவை எங்களுடைய அரசியல் பங்காளி இல்லாமல் பகைவர்களாக பயத்தது நாங்கள் செய்த படுமுட்டாள்தனம். சரி, நாங்கள் இத்துடன் 1வது பகுதியை முடித்துக் கொண்டு 2வது பகுதிக்கு செல்வோம், சிறிய இடைவெளிக்கு பின்னர். நன்றி ராஜ். நேரில் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் எழுத்தாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான திரு வேதநாயகம் தபேந்திரன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் சதுரங்கம் நிகழ்ச்சி.